வணக்கம். ஹாப்பி நியூ இயர் 2026. 2026 எனக்கும் நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. உங்களுக்கும் நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். உங்கள் வேலையில் இருக்கும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கும், உங்கள் லைஃப் பார்ட்னர், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய குட் ஹெல்த்து, மணி, வெல்த்து, அச்சீவ்மெண்ட்ஸு, ஸ்போர்ட்ஸு, எஜுகேஷன், ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கும். வறுமையில் கை கொடுத்து உதவுவார் இல்லை, ஆனால் வந்தவர்கள் போனவர்களுடைய அறிவுரைக்கோ பஞ்சமில்லை. இது போன்ற விஷயங்களை தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரவங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். 2025 போல் இருக்காமல் 2026 உற்சாகமாக இருக்க போகிறீங்க, தெளிவாக இருக்க போகிறீங்க, விவேகமாக இருக்க போகிறீங்க, ஷார்ப்பாக நுழைய போகிறீங்க. 2026 மகர ராசியில் என்ன நட்சத்திரம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். அதாவது 2025 விட 2026 நல்லா தான் இருக்குது. மகர ராசி நண்பர்களுக்கு 2025 படாத பாடு, இருக்கிறதுலே மோசமான ஒரு சூழ்நிலை, துக்கத்தின் உச்சம், வாழ்க்கை இனிமேல் வாழலாமா வேணாமா, இது போதும், அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது. ஜாக்பாட்னா நீங்கள் தான். ஏன்னா குருவோடைய பார்வை பலம் மகரத்துக்கு செமையாக இருக்குது. இவ்வளோ நாள் நடக்காத விஷயம்லாம் நடக்க போகுதுன்னா பாருங்களேன். மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். குரு நிச்சயமாக உங்கள் ராசிலே உட்காந்துருந்தாலும் கல்யாணம் ஆக போகுது, குழந்தை பிராப்தமாகும், 2வது குழந்தைக்கு வாய்ப்பு இருக்குது, கல்யாணம்லாம் ஜாமுன்னு நடக்க போகுது. அதாவது மக்கள் படை சூழ சந்திரன்னா சமூகம், நிறைய பேர் ஆளுங்க வருவாங்க, அந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கும். ஃபஸ்ட்டு ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைலாம் சுத்தமாக முடிஞ்சிடும். பாதி பேருக்கு பார்த்திங்கன்னா அடிவயிறு, கால்களில் பாதிப்பு, இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புலாம் அப்படியே அடங்கிடும். இந்த ஆண்டு மாதிரிலாம் உங்களுக்கு 2026 இருக்காது, புத்தம் புதிய ஆண்டாக இருக்கும். 2026 தொடர்ந்து மகர ராசிக்கு நம்ம சேனலில் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இருக்கிற பல பிரச்சனைக்கு தீர்வு எப்போ குரு பார்வை உங்களுக்கு ஏற்படுகிறதோ, குரு போய் உட்காந்துருக்கக்கூடிய இடம் எங்கே? 7ஆம் இடம். 7ஆம் இடம்னா என்ன? கலத்திரஸ்தானகன். கலத்திரஸ்தானம்னா ஆல்ரெடி 45 வயசுக்கு மேலே வாழ்க்கை துணையோட ஹெல்த்தை பார்த்துக்கணும். எக்ஸாம்பிள், மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் ஹஸ்பண்டோட ஹெல்த்தை பார்த்துக்கணும், ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃபோட ஹெல்த்தை பார்த்துக்கணும். மகரம் 2026 பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த வருஷம் நிறைய மாற்றங்கள் இருக்குது. 7.5 சனி ஆட்டி படைச்சி உங்களை அப்படியே ஒட்டி ஓய்ஞ்சது. நிம்மதி, கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சை விட்டு வரீங்க. இந்த வருஷம் நிம்மதி மூச்சை விடலாம். மாற்றம் தரக்கூடிய வருஷம். கரியர் அண்ட் ப்ரொஃபஷனல் எப்படி இருக்குன்னா, வேலை எப்படி இருக்குன்னா, மகரம் 2026 ஒரு இடத்துல வேலை கேட்குறீங்க. அந்த வேலை உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? வேலை கிடைக்கும், ஒரு வருமானம் கிடைக்கும், ஒரு முன்னேற்றம் கிடைக்கும், ஒரு அடையாளம் கிடைக்கும், ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸில் இந்த வருஷம் தொடங்கும். இந்த வருஷத்தில் கிட்டத்தட்ட பலன் நல்லா இருக்குது. அடுத்தது, வேலையை மாற்றணும்னு நினைக்கிறீங்க. ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி முடியாமல் வேலை செய்கிறேன், ஃபேமிலி இருக்குது, கமிட்மெண்ட் இருக்குது, கடன் இருக்குது, அதனால் வேலை செய்கிறேன், ஆனால் என்னால் முடியல, தாக்கு பிடிக்க முடியல, நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். அந்த மாற்றத்துக்கு ஒரு மைண்ட் செட் ரெடி ஆகிடுச்சு. அந்த மைண்ட் செட்டுக்கு ரிசல்ட் எப்போ வரும், எப்போ ட்ரை பண்ணால் ரிசல்ட் வரும், இந்த மாதிரி ஒரு கொஷின் இருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்லேயே உங்களுக்கு ரிசல்ட் ஃபேவராக இருக்கக்கூடிய டைம். இன்னும் சொல்லப்போனால் 15th ஜனவரியிலிருந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா கிரகங்களும் பேச்சு அடியுது. ஆல்மோஸ்ட் எல்லா கிரகங்களும் பேச்சு நல்லா இருக்குது. அதாவது 15லேருந்து ஜனவரி 15லேருந்து தை மாதம் பிறந்திருக்கும். அப்போ உங்களுக்கு நல்ல டைம் ஸ்டார்டடு. அந்த 90 டேஸ்க்குள்ளே ஜாப் சேஞ்ச் ஆகும், பிளேஸ் சேஞ்ச் ஆகும், லொக்கேஷன் சேஞ்ச் ஆகும், ரிசல்ட் கிடைக்கக்கூடிய டைம் நெருங்கிட்டே இருக்கும். வருஷம் ஃபுல்லாகவே நல்லா தான் இருக்குது. ப்ரொமோஷனுக்காக ட்ரை பண்ணுறீங்க, ஒரு நல்ல ரெகக்னேஷனுக்காக ட்ரை பண்ணுறீங்க, நம்மளை மதிக்கணும், கவனிக்கணும், ஏதாவது பண்ணணும். ரொம்ப வருஷமாக இருப்போம் ஒரே கம்பெனியில், 10 வருஷமாக இருக்கும், 5 வருஷமாக இருக்கும். அப்படின்னா என்ன தான் செய்கிறதுன்னு தெரியலனா நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம், யாரும் நம்மளை கண்டுக்கவே இல்லை. இந்த முறை உங்கள் மேலே ஒரு பார்வை ஒன்று விழும். ஒரு பார்வை விழுந்தால் ஒரு பலன் கிடைக்கும். உங்களை யாரோ நோட் பண்ணுவாங்க. உங்கள் ஹார்ட் ஒர்க், உங்கள் சின்சியாரிட்டி, உங்கள் பங்க்சுவாலிட்டி, உங்கள் டிசிப்ளின், இதெல்லாம் பார்த்து உங்களை பாராட்டுவாங்க. கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும். பிஸ்னஸில் இருக்கீங்க, நிறைய லாஸ் ஆகிடுச்சு, நிறைய டெப்ஸு. 2026 கடன் குறையிறதுக்கான வருஷம். 2026 சேர்த்து வைப்பீங்க நான் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க. ஆனால் இந்த கடன் இருக்குல்ல, இந்த பேங்க் லோன், அந்த லோன், இந்த லோனுன்னு, இதை குறைச்சிக்கலாம். இந்த குறைக்கிற அளவுக்கு இந்த வருஷம் நல்லா இருக்குது. அப்போ கொஞ்சம் திருப்தி தானே, ஒரு அளவுக்கு பரவாயில்ல. 2026 நம்மளுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது, கடனுக்கும் குறையுது, புதுசாக ஏதாச்சும் வாங்குகிறோம், அப்போ அதெல்லாம் நல்ல விஷயமாக நடக்கும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 ராசி பலனை ஷேர் பண்ணிவிடுங்க. ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், ஒரு க்ரோத் கிடைக்கும். 2026 மகரம் ஜாபு, வெல்த்து, சேவிங்ஸு, டெப்ஸை குறைக்கிறது, உங்கள் பிஸ்னஸில் கிடைக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ், பிஸ்னஸில் இருக்கக்கூடிய இன்கம்,
இதெல்லாம் நல்லபடியாக 2026ல் ஒரு சக்ஸஸ்ஃபுல் நியூஸ் எல்லாம் சொல்லுவீங்க. அந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரிலாம் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி நல்லாயிருக்கும். பாசிட்டிவாக தான் இருக்குது, கவலையப்படாதீங்க. ஆனால் மகரம் இன்னும் 7.5 சனி முடிஞ்சு எனக்கு இது மாறல அது மாறல ரொம்ப மனசு கஷ்டப்படுறவங்களுக்கு நான் ஒரே விஷயம் சொல்கிறேன். உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்கள். உங்கள் லக்னம் என்ன, தசாபுக்தி என்ன, தசாபுக்தியை பேஸ் பண்ணி என்ன நடக்குது. அதுக்கப்புறம் கல்யாணம் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மகரத்தில் கல்யாணமே ஆகாத மகரத்தில் இருந்தீங்கன்னா 2026ல் முதல் 5 மாதங்கள் ஜனவரிலேருந்து மே ஜூன் வரைக்கும் பெரிய ரிசல்ட் இருக்கும்னு நான் சொல்லலை. பட் ஜூன்லேருந்து திருமணம் ஆகாதவர்கள் குரு வந்து திருமணம் ஆகிற மாதிரி கொண்டு வந்துடுவார். குரு பார்வை நேராக விழுந்துடும். அடுத்த விஷயம் சொல்கிறேன். இந்த 7.5 சனியில் கல்யாணம் பண்ணி நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி மனஸ்தாபம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பிரிஞ்சு போய் கொஞ்சம் டைவர்ஸ் வரையும் போயிட்டோம் அப்படியே ஒரு ஸ்டேட்டஸ் இருந்ததுன்னா இந்த 2026ல் கொஞ்சம் சேர்றீங்களா இல்லையான்னு ஒரு முடிவுக்கு வருவீங்க. கொஞ்சம் செட் ஆகலை அப்படின்னா சுபமான பிரச்சனை இல்லாமல் க்ளீனாக முடிஞ்சு அடுத்த வாழ்க்கைக்கு மூவ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் இருக்குது. சப்போஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரிஞ்சும் சேர்ந்தோம், மறுபடியும் பார்த்தோம், மறுபடியும் பழகணும், மாற்றி மாற்றி குழப்பமாக இருந்துச்சுன்னா இப்போ கிளியர் கட்டாக எஸ்ஸா நோவான்னு டிசிஷன் எடுப்பீங்க. ஃபேமிலியில் ஏகப்பட்ட குழப்பம். எங்கள் அம்மாவால் குழப்பம், மாமியாரால் குழப்பம், நாத்தனாரால் குழப்பம், இது மாதிரி சொந்தக்காரங்களால் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். இந்த குடும்ப குழப்பம்லாம் இருக்குதுல்ல, அது ஒரு அளவுக்கு கொஞ்சம் செட்டில் ஆகும். ஓரளவுக்கு. ஏன் இந்த ஓரளவுக்கு அப்படின்னு சொல்கிறேன்னா, இன்னுமே செகண்ட் ஹவுஸில் ராகு இருக்குது. அதாவது 2வது வீட்டில். யார் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருங்க. சொரணே இல்லாமல் சம்டைம்ஸ் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஓவராக ரியாக்ட் பண்ணால் தான் நிறைய பிரச்சனை. ரியாக்டே பண்ணல அப்படின்னா அது நல்லது. நம்ம சாஃப்டாக ரியாக்ட் பண்ணலாம். அப்போ ஃபேமிலி மேட்டர்ஸை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்குறது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்களுக்கு இந்த வருஷம் இந்த 7.5 சனியில் அரியர்ஸ் இருக்குது. நிறைய நான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணல, கொஞ்சம் நடுவில் டவுன் ஆகிட்டேன், கொஞ்சம் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன், நான் சரியாக பிளான் பண்ணலை, நான் சரியாக ப்ரிப்பேர் பண்ணல, உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்க காத்துட்ருக்கு. 2026ல் சூப்பர் இயர் உங்களுக்கு. உங்களுடைய எஜுகேஷன், உங்களுடைய ப்ரிப்பரேஷன், உங்களுடைய எக்ஸாம்ஸு, வேறு ஏதாச்சும் நீங்கள் யூனிவர்சிட்டியில் ட்ரை பண்ணுறீங்க, வேறு எதெல்லாம் ஜாயின் பண்ணணும் ட்ரை பண்ணுறீங்க, இந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்கள்லாம் அதிக மதிப்பெண் பெறுவீங்க. 95 மார்க் எடுத்திருந்த நீங்கள் 98 எடுப்பீங்க, 99 100 எடுப்பீங்க. அதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனச்சிதறல் இருக்கும். அந்த மொபைலை கொஞ்சம் யூஸ் பண்ணாமல் புக்கை எடுத்து படிச்சிங்கன்னா அதிக மதிப்பெண் வாங்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பெண்கள், மகரம். நிறைய போராட்டம், நிறைய கஷ்டம், நிறைய துயரம், நிறைய வருத்தம். இப்போ தான் பெருமூச்சு விடுற அளவுக்கு 2025 வந்திருக்கு. 2026 நான் கிளியராக சொல்கிறேன், ரொம்ப பாசிட்டிவாக கான்ஃபிடண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. இனிமேல் இன்னொருத்தரோட உதவி நமக்கு தேவையில்லை, நம்மளை பார்த்துக்க முடியும் அப்படின்ற தைரியத்தோட அந்த அனுபவம் இருக்குல்ல லைஃப்பில் வந்து ஹார்ட் டைம் தான் அந்த லைஃப்பில் ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. அந்த ஹார்ட் டைமை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பயங்கரமான நாலேஜ், பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் உங்களுக்கு பேசும். நான் பார்த்துக்கிறேன் உங்கள் லைஃப்பை, ஐ நோ ஹவு டு பிளான் பெட்டர். அந்த மைண்ட் செட் உங்களுக்கு வந்துடும். அந்த மைண்ட் செட் வந்து உங்களுக்கு அடுத்த லெவல் ஸ்டெப் எடுத்து போவோம். ஹோப்ஃபுல்லி 2026 வந்து இன்னொருத்தரோட உதவி இல்லாமல் நானே என் காலில் நின்று நான் சம்பாதிச்சிருக்கேன், ஃபேமிலியை டேக் கேர் பண்ணியிருக்கேன், நான் யார்கிட்டையும் எந்த ஹெல்ப்பும் கேட்கல, நான் யார்கிட்டையும் எந்த ரெக்வெஸ்ட்டும் பண்ணல, நான் எதையும் தப்பாக போய் யார்கிட்டையும் சொல்லலை. என்னுடைய திறமையால் நான் ஒரு ஸ்டெப் மேலே வந்திருக்கேன், ஒரு ஸ்டெப் முன்னேறுறேன். ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கடவுள் கொடுப்பார். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஹெல்த் அண்ட் ட்ராவல். மகரம், நிறைய அடிபட்டீங்க, நிறைய நோய்வாய்ப்பட்டீங்க, நிறைய கஷ்டங்களும் பட்டீங்க. முன்னாடிலாம் டேஞ்சர் ஜோன் நான் சொல்ல மாட்டேன். பாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூலாம் இருந்து அது கொஞ்சம் அப்படியே செட்டில் ஆகிடுச்சு, அது கொஞ்சம் நார்மல் ஆகிடுச்சுன்னா அது ஒரு ரியாக்ஷன் அப்பப்போ தென்படலாம். அவ்வளோதான் இருக்கே தவிர உங்களுக்கு மோசமான ஹெல்த் இஷ்யூ மாதிரி எதுவும் காமிக்கலை. 4th ஹவுஸ் க்ளீனாக இருக்குது, சௌகரியமாக நடக்கலாம், சௌகரியமாக வரலாம். அதாவது 4ஆம் வீடு ஆக்டிவாக இருக்கிற வரைக்கும். 2ஆம் வீட்டில் ராகு சம்டைம்ஸ் வந்து காது, மூக்கு, தொண்டை இதெல்லாம் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். இல்லை ஏற்கனவே உடம்புக்குள்ளே ரொம்ப வருஷமாக தங்கிக்கிட்டே இருக்காது, அது அப்பப்போ வந்து வெளியே எட்டி பார்க்குது, இதெல்லாம் பிரச்சனை கொடுக்கலன்னா அப்படிலாம் இருக்குது. உடனே நல்ல டாக்டரை பார்த்து சரி பண்ணிக்கோங்க. இதுதான் ஹெல்த்தில். அதுக்கு அடுத்தது வந்து ட்ராவல், பயணங்கள் வரும். இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக பயணங்கள் இருக்கும், இடமாற்றம் இருக்கும். இந்த மாதிரி பயணங்கள்லாம் இருக்குது. உங்களுக்கு இடமாற்றம் பயணம்லாம் இருந்ததுன்னா செய்யுங்க, தப்பு இல்லை. பெரிய ரிஸ்க் ஏதாச்சும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய ரிஸ்க்கெலாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஃபுட்டில் மட்டும் கொஞ்சம் பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்குங்க, வாட்டர் மட்டும் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் சரி பார்த்துக்குங்க. 2ஆம் வீட்டில் தான் உங்களுக்கு ராகு வந்திருக்கு. சாப்பாடு, தண்ணி திடீர்னு ஏதாச்சும் ஒத்துக்கலை, காற்று ஒத்துக்கலை, புதுசாக ஒரு இடம் போகிறோன்னா அங்கே கொஞ்சம் காற்று ஒத்துக்காது, தண்ணி ஒத்துக்காது, சாப்பாடு ஒத்துக்காதுன்னு
அதுதான் ட்ரபிள் பண்ணும். அந்த மாதிரி தான் இருக்குது. வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் பயப்பட தேவையில்ல. மகரம் சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து அந்த 40-50 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களாம் சனியோட ராசியான மகரம் உங்களுக்கு வந்து சொல்லக்கூடிய ஒரு குட் நியூஸ் என்னென்னா 2026 ஏழரை சனி இல்லை, அஷ்டம சனி இல்லை, கண்டக சனி இல்லை, அர்த்தாஷ்டம சனி இல்லை. இந்த மாதிரி பாதிக்கக்கூடிய எந்த மாதிரி சனி தொந்தரவும் உங்களுக்கு இல்லை. உங்கள் ராசிநாதனே சனி தான். ஹெல்த்து நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கினீங்க, ரெகுலர் செக்கப்லாம் போனீங்கன்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம். மகரத்துக்கு யோகக்காரனா இல்லைனா கூட குரு பார்வை வந்த பிறகு நம்ம வந்து எல்லாத்தையும் பிளான் பண்ணிவிட்டு செட்டில் பண்ணிட்டு கிளியராக கடன்லாம் இருந்தால் கடனை அடைச்சிடணும், சேவிங்ஸை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும், அதெல்லாம் ஒரு பிளான் பண்ணி செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும், நல்லபடியாக கிடைக்கும். டோட்டலாக மகரத்துக்கு 2026 உண்மையிலேயே நீங்கள் இந்த பெட்டர் இயராக பார்க்க போகிறீங்க. 2025 நான் பரவாயில்ல தான் சொன்னேன். ஆனால் 2026 அதை விட கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இனிமேல் ஃபைனான்ஷியலாக, இண்டிவிஜுவலாக, ஹெல்த் வைஸ், க்ரோத் வைஸ் உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இன்னும் அதிகரிக்கும். இன்னும் அதிகரிக்கிற மாதிரி இந்த 2026 வருஷம் மெயினாக தொல்லைகள், இன்னல்கள், ஒரு தடங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதை பெயின்லாம் விலக ஆரம்பிச்சிடும். 2026 உங்களுக்கு சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுக்கும். வாழ்த்துக்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் 2026 எப்படி இருக்க போகுதுன்னு. உங்கள் எல்லாருடைய எதிர்பார்ப்போம். நான் வந்து உங்களுக்கு பர்சனலாக நல்லா இருக்க பிரார்த்தனை பண்ணுறேன். எல்லாருக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதம் முழுசாக கிடைக்கணும், உங்கள் வேண்டுதலெல்லாம் நிறைவேறணும். நீங்களும் எனக்கு வாழ்த்து சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ராசிக்கான வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். வழிவகுக்க முடியும் நம்ம வீடியோக்களை பார்த்தா. ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. இவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அடுத்த வாட்டி பார்க்க சொல்ல ஃபுல் வீடியோ பாருங்கள். பொதுவாக 2026 எப்படி இருக்குன்னா, ஓவராலாக குளோபலாக சொல்கிறேன், ஒரு ராசி தனிப்பட்டு இல்லை, குளோபலாக சொல்கிறேன். ஒரு நார்மலான ஒரு இயர் தான். சிலது நல்லது நடக்கும், சிலது கெட்டது நடக்கும், நிறைய குழப்பம் வரும், நிறைய தெளிவு வரும். உலக மக்கள்லாம் வந்து சூப்பர் இயர், நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற வருஷமாக இருக்காது. என்னையா புதுசாக சொல்கிறீங்க, போன வருஷம் வேறு மாதிரி இருந்தது, இந்த வருஷம் வேறு மாதிரி இருக்குது, இப்படியாவது அப்படியாவது அப்படியே ஒரு கலந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் 2026 கிரகப்பெயர்ச்சிலாம் நான் பார்க்குறேன். மறக்காமல் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ராசிக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி.